ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க தாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற பேச்சு பல காலமாக இலைமறை காய் விருப்பமாக கட்சியினரிடையே இருந்தாலும் அதை சமீபத்தில் தமிழகம் வந்த அமித்ஷாவின் பேச்சு வெளிப்படையாகவே பேச வைக்க தொடங்கியது. 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என அமித்ஷா தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதே சமயம் கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது என அதிமுக திட்டவட்டமாக மறுத்தது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் திருத்துறைப்பூண்டியில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் அதனை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இந்த முறை முதல்வரின் விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய பழனிசாமி தாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்றும் கூட்டணியை பற்றி கவலைப்படவில்லை என்றும் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டார். சட்டமன்றத்தில் நானும் தம்பியெல்லாம் அமர்ந்திருந்தோம். திடீர்னு ஸ்டாலின் எந்திரிச்சு பேசுறாரு. என்னை பார்த்து, என்னங்க நீங்க போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டீங்க, நீங்க தான் ஒட்டும் உள்ள உறவும் இல்லைன்னு சொன்னீங்க, 2030 வரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்க, திடீர்னு வச்சுட்டீங்க. எனக்கு ஷேக் ஆகி போச்சு. இது என்ன முதலமைச்சர் இப்படி கேட்கிறாரு? நான் எதிர்த்து சொன்னேன், இது எங்க கட்சிங்க, இது அதிமுக எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்க விருப்பம், நீ எங்க பயப்படுறீங்க, நீங்க எங்க கதறீங்க அப்படின்னு சொன்னதே அப்படியே அமர்ந்துட்டார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் பயம் வந்துட்டது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதையுமே பயம் வந்துட்டது. இன்னொன்னு சொல்றார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்க துடிக்கல. மக்கள் விருப்பம், அதை நாங்க நிறைவேற்றுவோம். எங்களுக்கு இப்ப என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சி எல்லாம் ஒன்னா இணைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி, ஊழல் அரசாங்கம், அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது. அப்படி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கு. ஸ்டாலின் அவர்களே, ஆக இன்னும் சில கட்சிகள் வர இருக்குது. கரெக்டான நேரத்தில் வரும். உங்களுக்கு சரியான நேரத்தில் மரணடி கொடுப்போம். ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.